முதலில் புரியவில்லை, இப்போதுதான் புரிந்தது. நடிகர் கமலின் சர்ச்சை பேச்சு, கடைசியில் ட்விஸ்டை வைத்த சிவராஜ்குமார். தக் லைஃப் திரைப்படம் இயக்குனர் மணிரத்னம் இயக்கத்தில் கமலஹாசன் மற்றும் சிம்பு நடிப்பில் ஜூன் 5ஆம் தேதி வெளியாக உள்ளது. படக்குழு தற்போது சென்னை, டெல்லி, மும்பை, பெங்களூரு என நாடு முழுவதும் ப்ரமோஷன் பணிகளில் ஈடுபட்டுள்ளது. இந்த நிலையில் சமீபத்தில் நடைபெற்ற இசை வெளியீட்டு விழாவில் கமலஹாசன் கூறிய கருத்து புதிய சர்ச்சையை கிளப்பியுள்ளது. அந்த விழாவில் கன்னட நடிகர் சிவராஜ்குமார் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டபோது கமலஹாசன் தமிழிலிருந்து தான் கன்னடம் பிறந்தது என தெரிவித்தார். அவரது பேச்சுக்கு சிவராஜ்குமார் தலையசைத்ததை காண முடிந்தது. இதைத் தொடர்ந்து கன்னடத்தில் பெரும் எதிரொலி எழுந்தது. கன்னட ரசன வேதிகை உள்ளிட்ட அமைப்புகள் கமலுக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளன. தமிழிலிருந்து கன்னடம் உருவானது என கூறுவது மக்களின் மொழி பெருமையையும் புண்படுத்தும் வகையிலும் அவதூறாகவும் உள்ளது என கன்னடம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கமலஹாசனுக்கு ஆதரவாக பேசியதாக நடிகர் சிவராஜ்குமார் மீது விமர்சனங்கள் எழுந்தன. இதற்கு பதிலளித்த சிவராஜ்குமார், நான் கமலின் பேச்சை முதலில் முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை, இரண்டாவது முறையில் தான் புரிந்தது. அவர் கூறிய கருத்துடன் எனக்கு உடன்பாடில்லை. எனது முதல் முன்னுரிமை கன்னடம். ஆனால் அனைத்து மொழிகளையும் மதிக்கிறேன் என்று கூறியுள்ளார். கமல் சார் கன்னட சினிமாவுக்கு பல விஷயங்களில் ஒத்துழைத்தவர் என்பதை மறக்க முடியாது என விளக்கமளித்துள்ளார். இதனால் தக் லைஃப் படம் கர்நாடகாவில் வெளியாவதா என்பது குறித்து கேள்விகள் எழுந்துள்ளன. கமலஹாசன் இந்நிலையில் மன்னிப்பு கேட்க மாட்டேன் எனவும் மொழி பெருமையை பாதுகாக்கவே பேசியதாகவும் தெரிவித்துள்ளதால் விவாதம் மேலும் தீவிரமாகியுள்ளது. கன்னட ரசிகர்கள் உணர்வுகளை மதிக்க வேண்டும் என்பதே தற்போது எழுந்துள்ள பிரதான கோரிக்கையாக உள்ளது. தொடர்ந்து இது போன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.